வடை சுடுவாங்க இந்த ஏரியால. கைமா கொத்துக்கறி போட்டு வடை சுடுவாங்க. மாவுல ஆட்டி. அவ்வளவுதான் தெரியும் நமக்கு. மத்த யார் யார் என்னென்ன பண்றாங்களோ அதுதான் தெரியாது. ஒரு 4, 5 ஐட்டம் தெரியும் அவ்வளவுதான். இப்ப எத்தனை ஆண்டுகளா இந்த தொழில் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க? ஆனா அப்பா தாத்தா காலத்துல இருந்து பண்ணிட்டு இருக்கேங்க. இப்ப நான் இந்த பீரியடுக்கு வந்து ஒரு 8 வருஷம் ஆச்சுண்ணா. ஸ்கூல் படிக்கும் போது இருந்தே நான் வந்துட்டு இருக்கேங்க. காலேஜ் முடிச்சுட்டு கடை வச்சிட்டேங்க. எப்படி சண்டே வெட்னஸ்டே அதாவது சண்டே வெட்னஸ்டே தேர்ஸ்டே டியூஸ்டேவும் போட்டுருங்க. டியூஸ்டே போடுவோம். அது இல்லாம ஆர்டர் எந்த நாள் கேட்டாலும் தருவோம். மண்டே இருந்தாலும் ஃப்ரைடே இருந்தாலும் எந்த நாள் ஆர்டரா இருந்தா தருவோங்க. அது கொடுத்துருவீங்க? கொடுத்துருவோம். ஓகே. இப்போ இந்த கடையில வந்து இப்ப கறிக்கடை வந்து நிறைய பேர் வந்து அந்த ஒரு தொழிலை வைக்கிறதுக்கே ரொம்ப யோசிக்கிறாங்க. ஆமாமா. உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூல இந்த பிசினஸ் வந்து லாபகரமா? பிசினஸ் வந்து லாபகரமா ஒரு காலத்துல இருந்தனால இப்ப சிறுமுகையில மட்டும் ஒரு 7-8 கடை தான் இருந்துச்சுங்க. இப்ப 25 கடை இருக்குங்க. கடை அதிகமாயிருச்சு. இப்போ முன்ன விட அதிகமாயிருச்சு. முன்ன கம்மியா இருந்துச்சு. இப்ப நிறைய பேர் இளைஞர்களே நிறைய கறிக்கடை வச்சிருக்காங்க. இதுல லாபகரம் இருக்குது இல்லைங்களா? ஆனா இருக்குன்னா நம்மளோட திறமை பொறுத்தாங்க. நாம ஆடு வாங்குறது பொறுத்து தானே லாபம் எல்லாமே. இப்ப நாம உயிரோட இட போட்டு வாங்குறாங்க. நாம தொட்டு பார்த்து வாங்குறதோட சரிங்க. ஆட்டை கண்ணுல பார்த்து தொட்டு பார்த்து இவ்வளவு இடம் வருன்னு கெஸ் பண்ணி வாங்குவாங்க.